காக்கரி முத்தம்மா பெரிய முத்தம்மா நீ ஒட்ட மொட்டம்மா ஆல்ரெடி சின்னவளி சின்ன முத்தம்மா கணமத்த காக்கரி பெரிய முத்தம்மா காக்கரி பெரிய முத்தம்மா காக்கரி பெரிய முத்தம்மா பேரன்மார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம். மனமதுரே நண்டுகுதுரே அந்தவாசி மனமதுரே கடையில விக்குதுங்க போண்டா போண்டா மந்தவாசி மனமதுரே பட்டையிலோடுதிய நண்டுகுதுரே அந்தவாசி மனமதுரே ஓட்டலில விக்குது பூரி பூரி ஓட்டலில விக்குதுயா பூரி பூரி பூரிக்கிற பொண்ணு வேறு மேரி மேரி பூரிக்கிற பொண்ணு பேரு மேரி மேரி மேரிக்கிற பூரி வேணுமா இல்ல பூரி மேரி வேணுமா மந்தவாசி மனமதுரே பட்டையிலோடுதிய நண்டுகுதுரே மந்தவாசி மனமதுரே மனமதுரே பட்டையிலோடுதிய நண்டுகுதுரே மந்தவாசி மனமதுரே மண்டியில விக்குது கோணி கோணி ராணி ராணி கோணிக்கிற பொண்ணு பேர் ராணி 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 விக்கிற கோணி வேணுமா இல்ல கோணி விக்கிற ராணி வேணுமா மந்தவாசி மனமதுரே பட்டையிலோடுதிய நண்டுகுதுரே மந்தவாசி மனமதுரே சைலண்ட் பேசாத அமைதி சைலண்ட். நாடகத்தோட பேர் சொல்ல போற அமைதி சைலண்ட். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தோட தலைப்பு முட்டத்தூர் செல்லி அம்மன். செல்லி அம்மன் முட்டத்தூர் செல்லி அம்மன். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தோட தலைப்பு முட்டத்தூர் செல்லி அம்மன். முத்துமாரி இது போன்ற நாடகம் நடத்துள்ளோம். இதில் சொல் குற்றம், பிழை குற்றம், மேல குற்றம், தாள குற்றம், இசை குற்றம் என்போல் நடிகர் குற்றம் எவ்வித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் சிறியவர்கள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்புகளோ அவ்வாறு மன்னித்து எங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சகில் பாடி கண்ணு பாடி கமலா பெண்ணு சகில் பாடி கண்ணு கமலா கண்ணி சைக்கிள் பாடி கண்ணி கமலா பெண்ணு சகில் பாடி கண்ணு கமலா கண்ணி சைக்கிள் பாடி கண்ணி கற்பிள்ள கண்ணியர்க்கு காவனாக 4 படை
இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை ஆறுபடை. இந்த மருதமல கோயில் ஒரு ஏழுபடை ஏழுபடை ஏழுபடை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தர மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. என் மகனோடு மனை விட்டு பேசி பாருங்க. தீராதவனைகள் எல்லாம் திந்து போவுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராதவனைகள் எல்லாம் திந்து போவுங்க. தீராவிட்டான் வந்து என்ன கேளுங்க, தீராவிட்டான் வந்து என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதிக்கு சிவனாரை மிதித்த மலை, பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை. பார்வதிக்கு சிவனாரை மிதித்த மலை, பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை. எத்தனைய மணிவரெல்லாம் சுத்திய மலை, எத்தனைய மணிவரெல்லாம் சுத்திய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தர மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. என் மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க. தீராதவனைகள் எல்லாம் திந்து போவுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராதவனைகள் எல்லாம் திந்து போவுங்க. தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா.
கண்ணழகி ஏ அம்மன்னு சொல்லையில பொங்காட்டிய வந்து நீ சாமி அது சாமி பக்கிரி சாமி 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 என்னடி என்னடி டான்ஸ் இது இதுதான் புதுசா வந்த புஷ்பா டான்ஸ் டி அப்படியாடி ஆமாண்டி ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசுக்கு மந்திரம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே தடுமடுக்க கொஞ்சிடமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஏண்டி ரஞ்சதா ஆடியே மனோரஞ்சனா என்னடி டான்ஸ் இது இதுவா இதுதான் வாரிஸ் படத்துல வரக்கூடிய விஜய் என்னடே விஜய் அம்மா என்னடி காவல் என்ற இந்த மெட்ராஸ்ல காவல் இல்லாத இடமே இல்லை அப்படியா ஏண்டி தங்க இப்படி ஆடி படுக்கதான் நேரம் போதே இனி வெளியே ஏண்டி தங்க ஏண்டி என்னடி இப்படி ஆடி படுக்கதான் நேரம் போதே தெரியாது தெரியாது பள்ளிக்கு போக வேண்டும் அக்கா உங்களுக்கு வரி எந்த வரி தெரியுமா என்னடி சென்னையில காலமாடு கண்ணு போட்டுருச்சா அது இல்லக்கா முட்டத்திரு கிராமத்தில் திருவிழால தான் நம்ம அனைவரும் போனாங்க என்னடி சொல்ற உண்மைதானே சொல்றேன் முட்டத்திரு கிராமத்தில் திருவிழாவா ஆமா காலை தரிசன கடவுள் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணி உரைப்பார்கள் ஆமாண்டி ஏண்டி தங்க சொல்லுங்கக்கா இத மாதிரி நம்ம அனைவரும் முட்டத்திரு கிராமம் செல்ல வேண்டும் ஆமா அம்மனை வணங்க வேண்டும் அம்மனுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஏண்டி அக்கா புறப்பட்டு வாங்க போவோம் போகலாம் அப்பா இந்த அணையாக தேசத்தில் எப்படி வாழ போற நானே நானே எப்படி வாழ போறேன் நானே நானே எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் யாதவ குடும்பத்துல பிறந்தவன். என் பேரு ராமசாமின்னு. ஏன்னா எனக்கு 3 பொண்டாட்டி 6 பசங்க சாமி. அடடா மக்களை பார்த்த மகராசியானி நான். எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை ஏது ஆணி? ஆ, 6 பொட்டை கட்ட தான். ஏயா பெண் குழந்தை தெரியுது ஒன்னால 2 நாள் நிறுத்திருக்கலாம்ல அப்படி இல்லைன்னா ஆ. முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சு. ஆஹா. சரி 2வது பையன் பிறக்காதா பிறக்காதா அப்படின்னு பார்த்தா 2வது பொண்ணா போச்சு. அடடா 3வது பையன் பிறந்துரும் பிறந்துரும் அப்படின்னு பார்த்தா 3வது பொண்ணா போச்சு. ம் 4வது ஜோசிகார் சம்பளம் பேச்சு காட்டேன். 4வது பொண்ணா போச்சு. ரொம்ப போச்சு 5வது என் மாமியார் பேச்சு காட்டேன். 5வதும் பொண்ணா போச்சு. 6வது கம்யூனிட்டிக்கு நம்பர் சேகரு ஆ. அவனுக்கு பையன் தான் பிறக்கணும்னா ஆஹா 6வதும் பொண்ணா போச்சு. இப்ப 7வது முயற்சி பண்ணீங்க. ஜென்மமாகுது ஜென்மமான்ற ஏன்னா இந்த காலத்து ஒரு பெண்ணை எளிமையா திருமணம் செய்து கொடுக்கணும்னாலும் ஆ. 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுது ஆமா ஆமா ஆ? நீ ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு 6 பெண்ணை எப்படி கரை சேர்ப்ப வச்சுக்கிற 5 லட்சம் 6 லட்சம் கல்யாணம் பண்ணி கூட்டி அனுப்பிட்டு இருக்கு. போனானோ என்ன இந்த காலத்துல ஒரு குழந்தை 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்து அதனை வளர்த்து ஆளாக்கி நல்லது கட்டதா செஞ்சு படிக்க வச்சு வீட்டுல வச்சிருந்தா இவரு நோம விடுறோம்னா எனக்கு 10 சவரம் விடு 20 சவரம் விடு இருக்காப்பா. நான் சவரம் நான் 1 ரூபா 2 வைக்கிறேன். ஆ. 74,000 உங்க அம்மா தாலி இறக்குறாங்க. எமப்பத்தி 74,000. ஆ. இதுல வர போயிச்சுக்கு 2 மணி ஆகணுமா பைக்கு கேஜிஎம் எடுத்து விடு ஆர்வன் பேத்து விடுன்றான். சொல்லு பாப்பா அந்த ஸ்பெண்டர் வண்டி ஏத்தா கூட தெரியும். அந்த பின்னாடி சீட்டு தூக்கணும் அவ்வளோ இருக்கணுமா அதை ஒரு மனக்கட்டை வச்சு தச்சிடறான் பொழுது. அவ பின்னாடி உக்காந்து பிரேக் கட்டணும் இல்லை வாக்குன்னு மேலே வந்து விதி இவனுக்கு அதமாகுது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா உன் பொண்ணுக்கு 10 லட்சம் வச்சு விடு நீ கல்யாணம் பண்ணி விடு. அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு அவசியம் கிடையாது. வேற என்ன செய்வேன் பெரிய 1500 ரூபாய் ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுடுவோம். ஏயா 1000 வச்சுட்டு என்னையா செய்ய முடியும் 1500 ரூபாய் வச்சுன்னா செய்ய முடியுமாவா? ஆ. என் பொண்ணுகிட்ட ஒரே ஒரு 1500 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தனா போதும். ஆஹா. ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் அவன் பைக் எடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஓஹோ ஆஹா அப்புறம் அதோட 8 மாசம் கழிச்சு பார்க்கணும். வீணாயகனே
சீமந்த் அட்டன் பண்ணிடலாம். கெட்டிக்காரப்பா. ஒரு பொண்ணுக்கு 1500, 6 பொண்ணுக்கு ஆச்சா 9000. 9000 6 பொண்ணு கல்யாணத்தை ஈஸியா முடிச்சுட்டு போகலாம். தர்மசாலிதான். ஆனா ஒரு விஷயத்தை ஏமாந்துக்கிறேன். ஓ ராமசாமி அந்த விஷயம் ஏமாற மாட்டாங்க. அப்படிதான் நினைக்காத. உங்க கடைசி பொண்ணு ராதிகா இருக்கல, ராதிகா. அதான் என் சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு ராதிகா. அதனுடைய போன் நம்பர் லைட் பாரா நான் வாங்கி வந்து 4 நாளா பேசிக்கிறார். யாரு? உனக்கு தகுதியான்னு கேக்குறேன். ஐ எம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவரு. எம்ஜிஆர் மூஞ்சி பார்த்து பாரு. எம்ஜிஆர் முன்ன நேர்ல பாத்துருக்கியா? அது மட்டும் இல்லையா பாரு, உனக்கு அவர் மதிப்பு இல்லையா? நீ மாமனாரா? தகுதியா? உன் பொண்ணு ராதிகா நம்ம தகுதியா? 19 காலியம் பொண்ணு உனக்கு பண்ணிக்கிறான். ஜோதிகா. ஓஹோ ஒரு போனு 5000 குத்துருமா? வண்டி வண்டி தானே 3 சக்கர வண்டி. அது பஸ் ஸ்டாண்டுக்கா கை கால் உட்கார வச்சு 3 சக்கரத்துல அவா அவா தாயே அவா. அம்மா பேரி ஓட்ட மூஞ்சி வந்து ராஜிகா நம்பர் தேடி பண்ணி கூட்ட முடியும் உட்காராக்கியா? என்ன பாடுறா? ஓய் ஒரு 13000. மொத்தம் 28000. அதிகம். 28000. ஓ 28000 நான் என் பொண்ணு 2 கூட்டி எழுதி சொல்றேன். நீ சொல்றது எப்படி இருக்குதா? 28000 யாரும் பின்னாடி பேசாதீங்க, அமைதியா இருங்க. சாரா என்ன ஆயாது? எனக்கு பொண்ணத்தான் 6 பொட்டை கட்டணும் பார்த்தா நான் வளர்கிற ஆடு விட்டு விட்டு மொத்தம் பொட்டை தான் போட்டு ஒன்று கூட கடா போட மாட்டேங்குது. எங்க தான் போகுது எங்க தான் வந்துனே தெரியல. பாபா அம்மல்